வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகையில் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில். அவருடன் இணைந்து சுக்கிரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. உச்ச சுக்கிர மங்கள யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு சுக்கிரன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். வாரத்தின் துவக்கத்தில் விருச்சிக ராசியிலும் இதற்கு பிறகு தனுசு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனும் சுக்கிரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் 2ஆம் தேதியிலே கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மீன ராசியில் ராகுவும் வித்யாகாரகராக புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. மூச்சக்காரகரான கேது கன்னிராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கற்பனையான பயங்களை நீக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த குறுகிய நாள்ல மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியினுடைய இணைவானது நடைபெற போகிறது. அதற்கு பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கிரனோ இணைய போகிறார்கள். எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது. கோச்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்று இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் வள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியின் அமைப்பு பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் மிக விரைவில் 6இல் நுழைய இருக்கிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இந்த பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்திற்காக முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றியையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும், முன்கோபம் குறையும். திட்டமிட்டபடியே பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி 3இல் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே வெகுவளவில் அலைச்சல்கள் குறையும், சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சுகஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படுதல், தடுமாறுதல் போன்ற நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. தொழில் ஸ்தானமாகிய ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கேது 10இல் இருப்பது
அதிரடியான புதிய வாய்ப்புகளை உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய். அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிப்பது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கையும் புதிய தெம்பும் புதிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிரடியாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சந்திரனும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சாதகமான அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார். அனைத்திலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும்